இன்ன வரைக்கும் நீங்க பேசுறப்பவே கடந்த பேட்டிகள்லாம் சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேரை சொல்லி விமர்சிக்கிறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு. பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதாங்க, ஒரு அவர்களே, கட்சி மோடிஜி தொடங்கி ஒரு அவர்களே, வருஷம் கழிச்சு ஒரு 2 பேரை வர வைக்கிறதுக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் கேட்கணும். என்ன அரசியல் இது? இது ஒரு அரசியலா? உடனே நீங்களும் அதை எடுத்துட்டு பாருங்க, நீங்க பேர் சொல்ல சொன்னீங்க, அவர் பேர் சொல்லிட்டாரு, பாத்தீங்களா? தாவேக்கா அப்படின்றதா களம் இருக்க போகுது அப்படின்றாரு. அதை களம்ல சொல்லணும், மேடையில சொன்னா போதுமா? களம் உண்மையிலேயே அப்படி இருந்தா அவர் கொடுத்த ஆஃபருக்குலாம் எல்லா கட்சிகளும் அவர் பின்னாடி போயிருக்கோம். இப்போ அவர் போட்ட முதல் பாலே அவுட். நீங்க திமுக வெர்சஸ் தாவேக்காங்கிறீங்க, அது ஏற்கனவே திமுக வெர்சஸ் அதிமுக இருக்கு. அந்த களம் தாவேக்காவோட இடம் எது? அதிமுக. அப்ப அதிமுக ரீப்ளேஸ் பண்றதுக்கான வேலையை நீங்க செய்யணும்னா அதிமுக விமர்சிக்காம எப்படி செய்வீங்க? அதிமுகவினுடைய தேவை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க மக்கள்கிட்ட நிறுவனா தானே அப்ப அதிமுக வேணாம் விஜய் வேணும் மக்கள் முடிவு எடுப்பாங்க. நீங்க அதிமுகவை டச்சே பண்ணாம, அதிமுகவை தொடாம, அதிமுக விமர்சிக்காம, கண்டும் காணாமல் கடந்து விட்டு அவர்களோட கூட்டணி. ஆனா எலெக்ஷன் அப்படின்றது வேற, தேர்தல் களம்ன்றது வேற, கூட்டணிகள் மாறும் அப்படின்னு விஜய் நேத்து பேசுறப்பையும் சொல்றாரு. ஏன் அந்த கூட்டணி திமுக இருக்கக்கூடிய கட்சிகளா இருக்காதா? என்ன திமுக கூட்டணியில என்ன பிரச்சனையை பார்த்துட்டீங்க சொல்லுங்க? எந்த கட்சி வரும்னு சொல்லுங்க. ஒரு கட்சி சொல்லுங்க, எந்த கட்சி வரும் அவர்கள் பேசலையா? அதாவதுங்க, ஒரு அரசியல் கட்சின்னு வந்துட்டீங்க, வந்த பிறகு மத்த அரசியல் கட்சியெல்லாம் கேள்வி எழுப்புறீங்க. நேத்து மேடையில கூட வேங்கை வயலுக்கு திருமாவளவன் போனாரா அப்படின்னு கேக்குறீங்க. என்ன இது அபத்தம்? இது வேங்கை வயலுக்கு யார் போனா, யார் போகல? நீ என்ன கேட்டிருக்கணும்? எடப்பாடி போனாரான்னு கேட்டிருக்கணும். அவர் உங்க மேல ஆதவர்ஜனாக்கு விசிகா மேல இன்னும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அவர் ஒரு சாஃப்ட் கார்னர் மாதிரி தெரியல. இது ரொம்ப அப்பட்டமான அவதூறும் காழ்ப்பாவும்ல இருக்கு, வன்மமால இருக்கு. தி ஓட்டர் கருத்து கணிப்பு வந்திருக்கு. அதுல வந்து 2வது இடத்துல அதிமுக பின்னுக்கு தள்ளி விஜய் அவர்கள் 18% மக்கள் வந்து விஜய் முதலமைச்சரா வரணும் அப்படின்னு விரும்பி இருக்காங்க. 18 விழுக்காட வச்சு இத்தனை சீட்டுன்னு போய் அசம்பிளில சேர் போட்டுடலாமா? எல்லா கட்சிக்கும் மாற்று புதுசு நாங்க. அதிமுக எல்லாம் என்ன, அதிமுக நாங்க தான் திமுக எதிரின்னு இப்ப வாய் பேசுது இல்ல. இந்த வாய் வந்து அன்னைக்கு அதிமுக களத்துல நிக்கல, அன்னைக்கு களத்துல யாரும் கிடையாது. நீங்க போயிருக்கலாம்ல. தளபதி விஜய தமிழக வெற்றி தலைவரா மாத்துவோம், தமிழக வெற்றி தலைவர் விஜயா மாத்துவோம் அப்படின்னு ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு. வாழ்த்துக்கள். அவர் மாத்திட்டு தான் போவார் கட்டாயமா. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் சானவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தோட முதல் பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. அதில் பேசுகிறப்போ ஒரு விஷயம் சொல்கிறாரு. இனிமேல் 2026 பொறுத்த வரைக்கும் திமுக தாவேக்கா அப்படின்றதா களம் இருக்க போகுது அப்படின்றாரு. தாவேக்காவை எதிர்கொள்ள தயாராக இருக்கீங்களா உங்கள் கூட்டணியில்? அதை களம்ல சொல்லணும், மேடையில் சொன்னால் போதுமா? களம் அப்படி இருக்கிறதுனால தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. களம் அப்படி இருக்குன்னா போய் விக்கிரவாண்டியில் பார்த்துருக்கணும், ஈரோட்டில் பார்த்துருக்கணும், நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்துருக்கணும். கட்சி தொடங்கி 2ஆம் ஆண்டு கொண்டாடியாச்சு. களத்தையே பார்க்காம களம் அப்படி இருக்கு, களம் அப்படி இருக்குன்னு இவர்கள் சொல்வதை வைத்து எப்படி ஏற்றுக்கொள்வது? யார் அதை வந்து ஏற்றுக்கொள்வாங்க? நீங்க களம் உண்மையிலே அப்படி இருந்தா அவர் கொடுத்த ஆஃபருக்கெல்லாம் எல்லா கட்சிகளும் அவர் பின்னாடி போயிருக்கோம். அவ்வளோ பெரிய கூட்டத்தை காட்டினாரு. முதல் மாநாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு அழைப்பு கொடுத்தாரு. போயிருக்கணும்ல. அந்த கருத்துல உடன்பாடு உள்ள கட்சிகள் நிறைய இருக்குல்ல. கூட்டணி ஆட்சி என்பதை கொள்கையாகவே முன்னிறுத்தக்கூடிய கட்சிகள் நிறைய இருக்கோம்ல. ஆனால் அவர் கூட்டணி ஆட்சிக்கு அழைப்பு கொடுத்த பிறகு ஏன் போகல? அப்ப அவர் போட்ட முதல் பாலே அவுட்டு, அது வெற்றி பெறல. அதுக்கப்புறம் புதிதாக கட்சி தொடங்கக்கூடியவர்கள் யாருமே ஒரு கட்சியை விட்டுட்டு ஒரு கட்சியை மட்டும் குறி வைக்க மாட்டாங்க. 2 கட்சியும் குறிவைத்து 2 கட்சியும் வேணா நான் தான் மாற்றுன்னு சொல்லி வருவாங்க. ஆனா ரொம்ப வினோதமா இவர் மட்டும் திமுகவை குறி வச்சுட்டு அதிமுகவை விட்டுட்டாரு. ஏன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கலான்னு அவர் உள்ளூர ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தாரு. அதிமுக லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டுட்டு ரைட்ல போயிட்டாங்க. அமித்ஷாட்ட போனோம்னா இப்ப அந்த பாலும் அவுட் விஜய்க்கு. இப்போ வேற வழியே இல்லாம தானே தனியாக நிற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அப்போ ஓராண்டுகள்ல இது அவருக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி. அவர் அரசியல் காய்களை சரியா நகர்த்தல்ல. இதுக்கு அவர் தொடக்க புள்ளியிலே இந்த இடத்துக்கு வந்திருந்தா, ஒரு வருஷமா அவர் களத்துக்கு போயிருந்தா திமுக வெர்சஸ் தாவேக்காங்கிற நிலைமையை அவரால் உருவாக்கி இருக்க முடியும். ஏன்னா அதிமுக செயலற்று கிடக்குது. பாஜகவை மக்கள் ஏற்க மாட்டாங்க. நாம் தமிழருக்கு குறிப்பிட்ட செக்டார்ல தான் வந்து ஒரு ஏற்பு இருக்குமே தவிர மற்றபடி எல்லாரும் அந்த கட்சியை ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடத்துல இருப்பவர் விஜய் தான், மாற்று கருத்து இல்ல. அவருக்கு வந்து அந்த ஒரு பொது அடையாளம் இருக்கு.
அது அதிமுக சரியாக கையாளாத இடத்தை அவர் கையாண்டு இருந்தால் அது சாத்தியம். ம். ஆனால் அவர் கையாளவே இல்லையே. அவர் அதிமுகவை விமர்சிக்காம எப்படி அதிமுக வீழ்த்திட்டு இல்ல, யாரு அதிமுக இடத்தை ஆட்சியில பிடிப்பாரு? இருக்காங்களோ அவங்கள தான் விமர்சிப்பாங்க. இப்பனா அதிமுக பவர்லயா இருக்காங்க, இங்க திமுக பவர்ல இருக்காங்க, திமுகவை தான் நோக்கி கேள்வி எழுப்புவாரு. ஆமாங்க. நீங்க வந்து வெறும் திமுக மட்டும் இல்லல்ல. ம். நீங்க திமுக மட்டும் களத்துல இருக்குன்னா திமுக எதிர்த்து நீங்க அரசியல் பண்ணலாம். ஆனா நீங்க திமுக வெர்சஸ் தாவேகாங்கிறீங்க. ம். அது ஏற்கனவே திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இருக்கு அந்த களம். அதை நீங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு வர்றீங்க. அப்ப இப்ப உங்கள் நீங்களே இடம் சொல்றீங்க. உங்கள் இடம் திமுக இல்ல. எது உங்கள் இடம்? எது? ம். தாவேக்காவோட இடம் எது? அதிமுக. அதிமுக. அப்ப அதிமுகவை ரீப்ளேஸ் பண்றதுக்கான வேலையை நீங்க செய்யணும்னா அதிமுக விமர்சிக்காம எப்படி செய்வீங்க? ம். அதிமுகவினுடைய தேவை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க மக்கள்கிட்ட நிறுவனா தானே அப்ப அதிமுக வேணாம் விஜய் வேணும் மக்கள் முடிவெடுப்பாங்க. நீங்க அதிமுகவை டச்சே பண்ணாம, அதிமுகவை தொடாம, அதிமுக விமர்சிக்காம, கண்டும் காணாமல் கடந்து விட்டு அவர்களோட கூட்டணியர் பேச்சு என்கிற அளவுக்கு கூட செய்தி வந்த பிறகு உங்கள் மீதான மதிப்பு போயிடுச்சு. அதனால நீங்க முதல்ல உங்களுடைய அந்த கட்சி தொடங்கி தேர்தலை சந்திக்காதது ஒரு பின்னடைவு. அதுல வந்து உங்களுக்கு எத்தனை விழுக்காடு இருக்குங்கிறது தெரியாம போனதுனால, உங்களுடைய விழுக்காடு தெரியாததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க கொடுத்த அந்த கூட்டணி ஆட்சிங்கிற அழைப்பும் பொய்யாச்சு. அதுக்கப்புறம் திமுக அதிமுகவுக்கு மாற்று நான் தான் இன்னைக்கு அவர் சொல்றது போல அன்னைக்கே சொல்லியிருந்தா, அதிமுக விமர்சிச்சிருந்தா, அந்த இடத்துல அதிமுகவை தாண்டி எதிர்க்கட்சி அரசியல் பண்ணிருந்தா அந்த இடத்தை பிடிச்சிருக்கலாம். அதுவும் சொன்னாரு, பிரைமரி ஃபோர்ஸா தான் வரோம், நாங்க மத்த கட்சி மாதிரி எல்லாம் இல்ல, சமுதாயத்துக்காக அரசியல் நடத்தல அப்படின்னு பேசினாரு. பேசினாரு. என்ன செஞ்சாரு? அது என்ன அதிமுக செய்யணும்னு பேசலையே. எதிர்பார்த்து. நீங்க விஜயகாந்த் வந்தார்லங்க, திமுக மட்டும் தான் பேசினாரா? இல்ல, ரெண்டு பேரையும் சரிசமமா. கமலஹாசன் வந்தார்ல, திமுக மட்டும் தான் பேசினாரா? இல்ல. இல்ல. எல்லா கட்சியுமே ரெண்டு கட்சியும் குறிவைத்து தான் புதிதாக வரக்கூடியவர்கள் அரசியல் செய்வாங்க. இது ஒரு பால பாடம். அரசியல் அரிச்சுவடி இது. புதிதாக கட்சி தொடங்கக்கூடியவர்கள் ரெண்டு கட்சி வேணாம், 50 ஆண்டு ஆட்சியை மாறி மாறி பார்த்துட்டீங்க, நாங்க தான் மாற்று, இதுதானே ஒரு டெம்ப்ளேட் பார்த்திருக்கோம் நம்ம. இது என்ன புதுசா? திமுக மட்டும் பேசிக்கிட்டு அதிமுகவை கண்டுக்காம விடுறதன் மூலம் நீங்க எப்படி அதிமுக இடத்தை பிடிப்பீங்கிறது அடிப்படையான கேள்வி. நீங்க ஆரம்பத்துல பேசுறப்ப ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீங்க, ஃபர்ஸ்ட் 1 இயர் ஃபுல்லாவே விஜய்க்கு வந்து பின்னடைவு தான், அவர் எதுவுமே நினைச்சது நடக்கல அப்படின்னு. இந்த நிமிடம் வரைக்கும் பின்னடைவு தான். ஆனா எலெக்ஷன் அப்படின்றது வேற, தேர்தல் காலம்ன்றது வேற, கூட்டணிகள் மாறும் அப்படின்னு விஜய் நேத்து பேசுறப்பையும் சொல்றாரு. ஏன் அந்த கூட்டணி திமுக இருக்கக்கூடிய கட்சிகளா இருக்காதா? இதெல்லாம் ஒரு வருஷமா நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க, நாங்களும் பதில் சொல்லிட்டு இருக்கோம். என்ன திமுக கூட்டணியில என்ன பிரச்சனையை பார்த்துட்டீங்க சொல்லுங்க. எந்த கட்சி வரும்னு சொல்லுங்க. எந்த ஒரு கட்சி சொல்லுங்க. எந்த கட்சி? சண்முகம் அவர்கள் பேசலையா? கட்சி கொடியேற்ற கூட பேசலன்னாதாங்க அந்த கூட்டணி வந்து சரியா இல்லைன்னு அர்த்தம். இல்ல, இன்டாக்டா இருக்கான்னு கேக்குறேன். இன்டாக்டா இருக்குங்கிறதுனால தான் பேசுறோம். நாங்க எங்க நிலைப்பாடுகள்ல தெளிவா இருக்கோம்னு அர்த்தம். எங்களை எந்த வகையிலும் எங்களுடைய கூட்டணி தலைமை அழுத்தல்ங்கிறது அதுல இருந்து ப்ரூவ் ஆகுது இல்ல. நாங்க சுயமரியாதையோட இருக்கோம்னு தெரியுது இல்ல, எங்களுடைய பாலிசியில நாங்க தெளிவா இருக்கோம்னு தெரியுது இல்ல. அதையெல்லாம் தாண்டி அந்த கூட்டணி வலுவா இருக்குங்கிறதான முக்கியமானது. கூட்டணி வலுவா இருக்காது அப்படின்றது இங்க பிரதான பிரச்சனையா, இல்ல மக்களோட பிரச்சனைகளை பேசணும் அப்படின்றது பிரதான பிரச்சனை? எது நம்மளுக்கு வந்து மக்கள் பிரச்சனை? இப்ப நாங்க பேசாத எந்த பிரச்சனையும் விஜய் பேசிட்டாருன்னு சொல்லுங்க. ஒன்னு சொல்லுங்க. நாங்க பேசல, விஜய் பேசிட்டாரு. சிபிஎம் பேசல, விஜய் பேசிட்டாரு. சிபிஎம் களத்துக்கு போகல, விஜய் களத்துக்கு போயிட்டார். விசிக களத்துக்கு போகல, விஜய் களத்துக்கு போயிட்டார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லுங்க, இப்போவே முடிச்சுக்கோம் பேட்டியை. ஒண்ணுதான் கேட்கிறேன். ஒண்ணு தமிழ்நாட்டுல நடந்த சம்பவங்கள்ல ஒண்ணு. நாங்க களத்துக்கு போகல, அவர் தான் களத்துக்கு போனார். நாங்க திமுக கூட்டணியில் இருக்கிறனால இந்த அரசுல நடக்கிற இந்த விஷயத்த நாங்க கடந்து போயிட்டோம், கண்டு காணாம விட்டுட்டோம். அவர் தான் களத்துல வந்து அதை எடுத்து காட்டினார். ஒண்ணு காட்டுங்க, தயவு செய்து காட்டுங்க. பரந்தூர் போனாரு. பரந்தூருக்கு நாங்க தான் போனோம், அது தெரியுமா? அவர் லேட்டா போனார். பரந்தூர்ல அந்த களம் இருக்கும்போது அந்த மக்கள் பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி களத்துக்கு போனது நாங்க. இல்ல, இந்த இடத்துலதான் ஆதவ ஒரு கொஸ்டின் உங்க வேலை வைக்கிறாரு. நீங்க பாஜக உள்ள வந்துரும், திமுகவோட கரங்களை வலுப்படுத்தணும் அப்படின்னு நிக்கிறீங்க. நீங்க மக்கள் பிரச்சனையில இருந்து அந்நியப்பட்டு நீங்க போறீங்க. நீங்க வந்து இந்த பிரச்சனை, இப்ப டாஸ்மாக் ஊழல் இருக்கு, அதுல விசிகாவோட நிலைப்பாடு என்ன? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, அதுல விசிகாவோட நிலைப்பாடு என்ன? தலித்துகள் மீது தினைக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது. நேத்து கூட நெல்லையில ஒரு ஸ்கூல் பையனை அப்படி பண்ணியிருக்காங்க. இதுல விசிகாவோட நிலைப்பாடு என்ன? நீங்க வந்து திமுக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு மக்கள் கிட்ட இருந்து அந்நியப்பட்டு போகாதீங்க. தலித் மாணவர்கள் தாக்கப்பட்ட போது திமுகவை சப்போர்ட் பண்ணிட்டு விசிக அமைதியா இருந்தோமா? எந்த மாணவர்கள் காட்டுங்க. அதாவது போற போக்கில் அடிச்சு விடக்கூடாது, சான்று சொல்லணும். பாருங்க, திருநெல்வேலியில இந்த பையன் தாக்கப்பட்டான், விசிகே ஏன் அமைதியா இருந்தீங்க அப்படின்னு நீங்க கேட்கணும். அமைதியா இருந்தோமா? அல்லது அந்த பிரச்சனையை எடுத்து வெளியே கொண்டு வந்தோம்? அந்த பையனை போய் சந்திச்சது விஜயா, எங்க தலைவரா? சொல்லுங்க. மருத்துவமனைக்கு போய் பார்த்தது யாரு? திருமாவளவன் தலைவர். அப்புறம் திருப்பி ஏன் இதை கேட்டுட்டு இருக்கீங்க? நாங்குநேரி சிறுவன் தாக்கப்பட்ட போது அந்த பையனை போய் பார்த்து அதுக்கு போராட்டம் நடத்தினது யாரு? விஜயா, எங்க தலைவரா? சரி, வேங்கை வயலுக்கு போனது யாரு? எங்க தலைவரா ஒரு விஜயா? துணை பொதுச் செயலாளர்கள் இருந்தோம்ல, நேற்று ஒரு துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் பேசினார்ல, வேங்கை வயலுக்கு போனீர்களான்னு விசிகா பார்த்து கேட்டார்ல. துணை பொதுச் செயலாளர் நான் போனேன் வேங்கை வயலுக்கு.
துணை பொதுச் செயலாளர் நம்ம பாலாஜி போனார், பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வம் போனார், எல்லாரும் போயிருக்கோம். ஆனா அவர் துணை பொதுச் செயலாளர் இருந்தார், அவர் போனாரா? அவர் விசிகேல இருக்கும்போதும் போகல, தாவேக்கால இருக்கும்போதும் போகல. என்ன சார், விஜய் போயிருவாருன்றதுக்காக தான் அவசரமா அந்த இதை முடிச்சாங்க அப்படின்றாரு. யாரு வந்து பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே சட்டமன்ற குற்றவாளியா நிப்பாட்டி அப்ப கவனம் ஈர்ப்பு கொடுத்து சட்டமன்றத்துல பதில் சொல்லுங்கன்னு கேட்கறது, அந்த அறிக்கையை விரைந்து வெளியிடுங்கன்னு சொல்லி நாங்க கொடுக்குற அழுத்தம், அதுக்கப்புறம் கோர்ட் வந்து கெடு விதித்து இது இந்த வாரத்துக்குள்ள கொடுத்தே ஆகணும்னு சொன்னதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. விஜய் போவாருன்னு சொன்ன உடனே அறிக்கை வெளியே வந்துருச்சா? இல்ல, இது ஆதவர்ஜனாவோட பாயிண்ட்ன்றேன். போகணும்லாங்க, போனாதானே தெரியும். அந்த அங்க பிரச்சனை எவ்வளவு வருஷ பிரச்சனைங்க அது? 3 ஆண்டுகள் ஆயிடுச்சுல்ல, நீங்க கட்சியே 2 வருஷம் ஆயிடுச்சுல்ல. அப்போ ஒரு பிரச்சனையை வந்து நீங்க தேர்தல் வரைக்கும் வச்சுக்கிட்டு தேர்தல் நேரத்துல தான் வந்து அதை கையில் எடுப்பீங்கிறது தேர்தல் நலனா மக்கள் நலனா? அது மக்கள் விரோத செயலாங்க. ஒரு மக்கள் பாதிக்கப்படும் போது போய் அந்த பிரச்சனையை பார்க்கணுமா, அல்லது எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சுக்கிட்டு எலெக்ஷனுக்கு 6 மாசம் முன்னாடி தான் ஒவ்வொரு இடத்துக்கும் நான் விசிட் அடிப்பேங்கிறது அது மக்கள் விரோத செயல், மக்களை ஏய்க்கிற வேலை. அது நீங்க பிரச்சனை நடக்கும்போது போய் அது கவனம் கொடுங்க, அதுதான் ஒரு எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலை. ஆனா கூட்டணி கட்சி நாங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 6 மாசத்துக்கு வச்சுக்கிட்டு வேங்க வேலுக்கு இப்பதாங்க எங்க தலைவர் போக போறாரா பிளான் போட்டு, பரந்தூருக்கு இப்பதான் போக போறாரா? தமிழ்நாட்டுல எப்பப்ப என்னென்ன பிரச்சனை நடக்கோ அப்பப்பெல்லாம் போய் அந்த பிரச்சனை அடையாளப்படுத்துறோம்ல நாங்க. இல்ல, இப்ப விசிகா மீது நீங்க இப்ப ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா மற்ற கட்சிகளோட விசிகா களத்துக்கு போறாங்க அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா கேள்விகள் எல்லா கட்சியும் களத்துக்கு போகுதுங்க. நீங்க களத்துக்கு போகாத ஒரு கட்சி வந்து இத்தனை கட்சியும் கேள்வி கேட்கறது அபத்தமா இருக்கு. அதை கேட்டுட்டு நீங்களும் வந்து கேக்குறீங்க பாருங்க. நீங்க களத்துக்கு நீங்க அவங்கள்ட்ட திரும்பி கேட்கணும், எங்கள்கிட்ட வந்து கேட்க கூடாது. நாங்க களத்திலேயே நிக்கிறோங்க. ஒரு பிரஸ்ஸை மீட் பண்ண மாட்டாரு. அப்போ இது அதை விட பெரிய அபத்தம் இல்ல. பிரஸ்ஸை மீட் பண்ண மாட்டாரு. சரி, அவங்க கட்சியில யாரும் இல்லையா நீங்க மீட் பண்றதுக்கு? ஏன் புஷி ஆனந்த் உட்கார்ந்து என்ற கேட்குற மாதிரி 4 கேள்வி கேளுங்களேன், அவர் பதில் சொல்லட்டும். விஜயை தான் பிடிக்க முடியல, இரும்பு கோட்டைக்குள்ள உட்காந்துருக்காரு. புஷி ஆனந்த் எளியவர் தானே, அவர் தான் சொல்றாருல நான் சாதாரணமானவன் சொல்றாருல, அந்த சாதாரணமானவன் உட்கார்ந்து இந்த மாதிரி 10 கேள்வி கேட்டு பதில் வாங்குங்க. ஒரு அரசியல் கட்சின்னு வந்துட்டீங்க, வந்த பிறகு மத்த அரசியல் கட்சியெல்லாம் கேள்வி எழுப்புறீங்க, களத்திலேயே நிக்கிற கட்சியை கொச்சப்படுத்துறீங்க. நேத்து மேடையில கூட வேங்கை வயலுக்கு திருமாவளவன் போனாரா அப்படின்னு கேக்குறீங்க. என்ன இது அபத்தம்? இது வேங்கை வயலுக்கு யார் போனா, யார் போகல? நீ என்ன கேட்டிருக்கணும்? எடப்பாடி போனாரான்னு கேட்டிருக்கணும். ஒரு எதிர்கட்சி, ஒரு ஆளுங்கட்சி திமுக நடக்கும்போது இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, 2-3 வருஷம் ஆச்சு. காவல்துறை மானிய கோரிக்கையில எதிர்கட்சி தலைவர் தான் மணிக்கணக்கில் சட்டமன்றத்துல பேசுறாரு. இது வரைக்கும் வேங்கை வயலுங்கிற வார்த்தையை உச்சரிச்சிருப்பாரா? அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஆனா இன்னொரு கேள்வியும் இன்னொரு விமர்சனமும் கூடுதலா இருக்கு, அதுக்கும் உங்ககிட்ட இருந்து பதில் எதிர்பார்க்கிறேன். விசிகா போச்சா அப்படின்றது, அந்த அவர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது அதை நிறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா களத்துல இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், திருமாவளவன் அவர்கள் போனதும் விசிகால இருக்கவங்க எல்லாரும் அந்த இடத்துல போய் போராட்டம் பண்ணதும் அப்படின்றது தெரியும். ஆனா அதே கேள்வி தாவேக்கா போச்சா அப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல, உங்க கூட்டிலே இருக்கக்கூடிய திமுகல இருந்து யாராச்சும் அங்க போனாங்களா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போனாரான்ற விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்படும். சட்டத்துறை அமைச்சர் போனாரு, சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் போனாரு, ஆதிராட நலத்துறை அமைச்சர் போனாரு. யார் போகலன்னு சொல்லுங்க? எல்லா அமைச்சரும் அங்க போனாங்க. அது புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த 2 அமைச்சர்கள் அங்க போனாங்க. யார் போகாமல இல்லைங்க, எங்க கூட்டணியில் உள்ள எல்லா தலைவர்களும் போனாங்க. தெரியுமா? எந்த தலைவர் போகலன்னு சொல்லுங்க? எல்லா தலைவரும் போயிருக்காங்க. எங்க தலைவர் போயிருக்காரு, காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை போயிருக்காரு, சிபிஎம் சிபிஐ கட்சி தலைவர்கள் போயிருக்காங்க. யார் போகல? அப்போ திமுக கூட்டணி தான் அதை அடையாளப்படுத்தி இருக்கு. திமுக கூட்டணி தான் அந்த பிரச்சனையை, ஏன்னா எதிர்கட்சி அதை கையில் எடுக்கல. எதிர்கட்சி கையில் எடுக்காததுனால நாங்க மட்டும்தான் அதை பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு பிரச்சனை எப்போ வந்து ஒரு முடிவுக்கு வரும், ஒரு பிரச்சனைக்கு எப்போ ஒரு வெகு மக்கள் கவனம் கிடைக்கும், அந்த பிரச்சனை முன்னெடுத்து போராட்ட களத்துக்கு போனா தான் பிரச்சனையை எல்லாரும் பேசணும். ஆளுங்கட்சிக்கே எப்போ அது நெருக்கடியா மாறும்? எல்லாரும் பேசுறப்ப 4 பேர் சொன்னோன்னு அது நெருக்கடியா? எல்லாரும் பேசுறப்ப, எல்லாரும் பேசும்போது நெருக்கடி. குறிப்பா எதிர்கட்சி பேசும்போது அது நெருக்கடி. எதிர்கட்சி பேசணும், யாரை எக்ஸ்போஸ் பண்ணணும்? நீங்க எதிர்கட்சியும் பேசல, புதுசா வர்றவரும் பேச மாட்டீங்க, ஆனா கேள்வியை மட்டும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அவர் உங்க மேல ஆதவர்ஜனாவுக்கு விசிகா மேல இன்னும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, ஒரு பாசம் இருக்கு. கார்னர் மாதிரி தெரியல, இது ரொம்ப அப்பட்டமான அவதூறும் காழ்ப்பாவும்ல இருக்கு, வன்மமால இருக்கு. 40 வருஷமா இங்க களத்துல வந்து அவரை வாஞ்சியோட பாக்குறாரு. எங்க கட்சி அவரை வந்து புதிதாக வந்த ஒருவருக்கு துணை பொதுச் செயலாளர் என்கிற அளவுக்கு இடம் கொடுத்து ஒரு மிகப்பெரிய உயரத்துல கொண்டுல வச்சது எங்க கட்சி. அவர் இந்த கட்சிக்கு செய்யற கைமாறி இருந்தானா? போய் எங்க கட்சியவா போட்டு காலி பண்ற வேலையை செய்யறது, அதெல்லாம் காலியாக மாட்டோம். அந்த மாதிரிலாம் விசிகே வந்து தொட முடியாது. என்னன்னா அவங்களுக்கு இருக்கிற அசைன்மெண்ட் என்னன்னா, அதிமுக எதிர்பார்த்தாங்க, அது பிஜேபியோட போயிருச்சு.
இப்ப பாமகவும் அந்த அணியில போகும். அப்போ பாமக இடம்பெறுகிற அணிக்கு எதிராகத்தான் தலித் மக்கள் வாக்களிப்பாங்க. பாஜக இடம்பெறுகிற அணிக்கு எதிராகத்தான் சிறுபான்மை மக்கள் வாக்களிப்பாங்க. இவங்க சிறுபான்மை மக்கள் வாக்குகளையும் தலித் மக்கள் வாக்குகளையும் திமுக போக விடாம பிரிச்சு எடுக்கலாங்கிறது தான் இவங்க திட்டமா இருந்தது. இப்ப அதுல மண்ணு விழுந்துருச்சு. அதனால என்ன பண்ணுன்னு தெரியாம, எப்படி இந்த அரசியலை கொண்டு போகணும்னு தெரியாம, வாக்கு விழுக்காட்டையும் எந்த தேர்தலையும் போட்டிட்டு நிரூபிக்காதனால, கூட்டணிக்கும் யாரும் வராதனால முட்டு சந்தில் மாட்டி விட்டது தாவேகா. இதுதான் உண்மை. இது முழுக்க முழுக்க அவர்களுடைய கடந்த கால தவறான நிலைப்பாடுகளின் காரணமாக ஏற்பட்டிருக்கிற ஒரு பின்னடைவு அவங்களுக்கு. இப்ப அதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, வாயில வந்தது பேசி ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடத்திக்கிட்டு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் மாதிரி அந்த கட்சி மாறிட்டு இருக்கு. திமுகவை நோக்கி நேற்று ஆதவர்ஜனா வச்ச குற்றச்சாட்டு நீங்க தாவேக்காவை நோக்கி வைக்கிறீங்க. வேற ஈவெண்ட்டை தவிர என்னங்க அவங்க பண்ணிருக்காங்க சொல்லுங்க. இன்னும் அடுத்தடுத்து பூத் கமிட்டி இருக்கு, சுற்றுப்பயணம் இருக்கு, இதெல்லாம் போவோம், தாவேக்காவை இன்னும் வளர்த்துவோம் அப்படின்ற வளர்த்துலாம் ஒரு கட்சியினுடைய ரொட்டீரியன் ஒரு கட்சியினுடைய நடப்பு. அதெல்லாம் ரெகுலரா நடக்கிறது, அதெல்லாம் ரொட்டீனா நடக்கிறது. அதெல்லாம் வந்து ஒரு செயல் திட்டம் மாதிரிலாம் நீங்க பேசிக்கிட்டே இருக்க முடியாது. அது செஞ்சுதான் ஆகணும். மேண்டேட்டரி, அது அடிப்படை, ஒரு கட்சியினுடைய அடிப்படை. அதெல்லாம் கட்டமைப்பை வலுப்படுத்துறது, முகாமை வலுப்படுத்துறது, உறுப்பினர்களை போடுறது, நிர்வாகிகளை போடுறது, மாவட்ட செயலாளர் போடுறது, இதெல்லாம் ஒரு செய்தியா? இதெல்லாம் ஒரு செய்தியா? மதிமுக நிலைமை விசிகாக்கும் வந்துரும், கவனமா இருங்க அப்படின்ற ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு உங்களுடைய. அதாவதுங்க, ஒரு கட்சி முன்னேறி போகணுமா அல்லது அப்படியே தேங்கி நிற்கணுமா அல்லது பின்னடைவை சந்திக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடுகளையும் அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளையும் பொறுத்தது. சரியா? அந்த கட்சி கூட்டணி தொடர்பாக எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்தது. அப்போ அந்த கட்சி தலைமை அதை முடிவு செய்ய போகுது. அந்த கட்சியினுடைய தலைமையின் போக்கு அதை முடிவு செய்ய போகுது. எங்க கட்சி நாங்க முன்னை விட முன்னோக்கி வந்திருக்கோமா பின்னோக்கி போயிருக்கோமா சொல்லுங்க. இப்ப அங்கீகாரம் போன தேர்தலில் எங்களுக்கு சின்னம் கிடையாது, இந்த தேர்தலில் சின்னம் இருக்குல்ல. போன தேர்தலில் எங்களுக்கு அங்கீகாரம் கிடையாது, இந்த தேர்தலில் எங்களுக்கு அங்கீகாரம் வந்துருச்சுல. அப்போ நாங்க முன்னோக்கி வந்திருக்கிறோம். எங்களை வந்து நீங்க வந்து மதிமுக மாதிரி ஆயிடுவோம் முதல்ல அப்படியெல்லாம் ஒரு கட்சியோட ஒப்பிடுறதே தவிர. மதிமுக என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க? மதிமுக கட்சி நடந்து தானே இருக்கு. துரை வைகோ தனி சின்னத்துல நின்று தீப்பெட்டி சின்னத்துல நின்று வெற்றி பெற்றிருக்காரு. எதையாவது தூக்கிட்டு வருவீங்களா? அப்படின்னா நீங்க யாரை நோக்கி கேட்டிருக்கணும்? அப்பவும் பாருங்க, நேத்து 2016 தனித்து நின்று ஜெயலலிதா அம்மையார் வெற்றி பெற்றார் அப்படின்னு ஒரு புகழாரம் சொல்றாங்க. எப்படி வெற்றி பெற்றாங்க? இந்த பக்கம் ஒரு மக்கள் நல கூட்டணி ஒண்ணு அமைஞ்சனால அந்த பக்கம் அவங்க கூட 5 கட்சி இருந்துச்சுங்க, அதை பேசணும்ல. அந்த 5 கட்சி எந்த சின்னத்துல இருந்துச்சு? அதிமுக சின்னதெல்லாம் போட்டிட்டாங்க. அப்ப இந்த விமர்சனத்தை யார் மேல வைக்கணும் நீங்க? திமுக கூட்டணியில விசிகே சுயேட்சை சின்னத்துல இருந்து ஜெயிச்சிருக்கோம். சரியா? அப்புறம் அந்த பக்கம் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில மதிமுக சுயேட்சை சின்னத்துல இருந்து ஜெயிச்சிருக்காங்க. அந்த பக்கம் ஒரு கட்சியை கூட அந்த அம்மா வேற சின்னத்துல நிக்க விடல. முழுக்க ரெட்டையில 234 தொகுதியிலையும் நிக்க வச்சு அவங்க வந்து கூட்டணி கட்சியை பூரா ரெட்டையில நிக்க வச்சிருக்காங்க. இதுதான் சர்வாதிகாரம். இந்த பக்கம் ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்கு, அந்த பக்கம் முழுக்க நான் சொல்றதா நீங்க கேட்கணும்னு கூட்டணி கட்சிகள் நடத்தப்பட்டிருக்கு. இப்ப இதற்காக ஒரு கட்சியை நீங்க விமர்சிக்கணும்னா யாரை விமர்சிப்பீங்க? அதிமுகவை தான் விமர்சிக்கணும். அவர் யாரை விமர்சிச்சார்? இன்ன வரைக்கும் நீங்க பேசுறப்பவே கடந்த பேட்டிகள்லாம் சொல்லியிருந்தீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பேரை சொல்லி விமர்சிக்கிறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு. பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே கட்சி தொடங்கி ஒரு வருஷம் கழிச்சு ஒரு 2 பேரை வர வைக்கிறதுக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் கேட்கணும். என்ன அரசியல் இது? இது ஒரு அரசியலா? உடனே நீங்களும் அதை எடுத்துட்டு பாருங்க, நீங்க பேர் சொல்ல சொன்னீங்க, அவர் பேர் சொல்லிட்டார், பாத்தீங்களா அப்படின்னு தூக்கிட்டு வருவீங்களா? சார் என்ன சார் போயிட்டு இருக்கு அரசியல்? இதுதான் அரசியலா? ஒரு கட்சியை தொடங்கிட்டாரு, அவர்கிட்ட 2 பேரை வாங்குறதுக்கு ஒரு வருஷம் எல்லாரும் கத்தணுமா? அவரு சொல்றாரு, உடனே அவர் பேரை சொல்லிட்டார்ல. இல்ல அவரு மேடையில பேசுறாரு, இங்க ஆளுங்கட்சினா யார் இருக்கா? திமுக தான் இருக்கிறாங்க. மத்தியில ஆளுங்கட்சினா காங்கிரஸா இருக்கு, பாஜக தான் இருக்கு. உடனே பேரு சொல்ல மாட்டேங்க. திமுக தான் இருக்காங்க, பாஜக தான் இருக்காங்கன்னு சொல்லிட வேண்டியதானே. அதுக்கே ஒரு வருஷம் திமுக தானே இருக்கு, அதுக்கு ஆளுங்கட்சின்னு சொல்றதுக்குள்ள திமுகனே சொல்லிடலாமே. மத்தியில யாரு? பாஜக தான் இருக்கு. ஒன்றியத்தை ஆளுங்கட்சின்னு சொல்லாம பாஜகனே சொல்லிடலாமே. இது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். ஓகே, அதுதானங்க. அப்புறம் அதை சொல்லாம ஏங்க ஒரு வருஷமா இருந்தீங்கன்னு கேட்க வேண்டியதானே. ஒரு பக்கம் இங்க திமுக கூட்டணி வலுவாக இருக்கு, அவங்க என்ன ஃபார்முலா கடைபிடிச்சிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி இருக்கிறாங்க. இந்த பக்கம் புதுசா என்டிஏக்குள்ள அதிமுக போறாங்க அப்படின்றப்ப இந்த பக்கம் ஒரு வலுவான அணி இருக்கு. 2026 டஃப் ஃபைட் இருக்குன்னு பாக்குறீங்க. புதிய அணி இல்லங்க, அது ஏற்கனவே இருந்த அணியில தான் மறுபடியும் அதிமுக உள்ள போயிருக்கு. அணி செதறி போய் அடிச்சுக்கிட்டு சட்டை கிழிக்காத குறையா மாறி மாறி பேசிக்கிட்டு மக்கள்கிட்ட நம்பிக்கை இழந்துட்டாங்க. நீங்க ஒரு கூட்டணி மக்கள் நலனுக்கானதுன்னா அது தொடரணும். சரியா? மக்கள் நலனுக்கான என்ன செய்வாங்க? ஆளுங்கட்சி திமுக,
அவங்க ஆட்சியில மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அப்போ பாதிக்கப்படுற மக்களுக்கு ஆதரவா நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒன்று சேர்ந்து நின்றுக்கணும்ல. 4 ஆண்டுகள் அவங்க அந்த அரசியலை பண்ணிருக்கணும்ல. அப்ப ஒன்று சேர்ந்து அவங்க நிக்கலையே, அவங்களை பிரித்தது எது? மக்கள் நலனாக இருந்தால், மக்கள் மீது உண்மையிலே அக்கறை இருந்தால் அவங்க ஒன்று சேர்ந்து அந்த கூட்டணியை கொண்டு போயிருப்பாங்கல்ல. அப்ப அதை தாண்டி அவங்க பிரியுறாங்கன்னா எது அவங்கள பிரிச்சுது? கட்சி இருந்தாதானே மக்கள் பிரச்சனை ஒன்று சேர்ந்து நிக்கிறோம். பாஜக உள்ள வரக்கூடாது. அப்ப எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல, ஒரு இலக்கு இருக்குல்ல. பாஜகவினுடைய திட்டங்கள்ல இருந்து சட்டங்கள்ல இருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்கணும், தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கணும். எனவே நம்ம சிதறிட்டோம்னா நடக்காது. அது அந்த பாதுகாப்பை உறுதி செய்யணும்னா, நம்ம அந்த உரிமையை காக்கணும்னா நம்ம ஒன்று சேர்ந்து நிக்கணும்னு மாறுபாடுகள் இருந்தாலும், முரண்பாடு இருந்தாலும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறாவிட்டாலும் நாங்க கோட்பாட்டு அளவுல, கொள்கை அளவுல நிக்கிறோம்ல. எங்களுக்கு ஒரு மக்கள் நோக்கம் தானே அதுல இருக்கு. அதுல அது ஏன் உங்களுக்கு எல்லாம் போச்சு? இப்போ எப்படி உங்களை மக்கள் ஏற்பாங்க? 6 மாசத்துக்கு முன்னாடி போய் எல்லாரும் கூட்டாஞ்சோறு ஆக்கிட்டா உடனே ஏத்துக்குவாங்களா? திமுக மட்டும் தான் பிரதான எதிரி, அதனால மத்த எல்லாமே நேச சக்திகள் அப்படின்ற டோன்ல பேசுறாரு. திமுக தான் விஜய்க்கும் எதிரி, திமுக தான் சீமானுக்கும் எதிரி, திமுக தான் அதிமுக எதிரி, திமுக தான் பாஜக எதிரி, திமுக தான் அதிமுக கூட்டணியிலையும் பாஜக கூட்டணியிலையும் இடம்பெற கட்சிகளுக்கும் எதிரி. இவ்வளோ எதிரி சேர்ந்து நின்று நீங்க தனித்தனியா ஓட்ட வாங்கிட்டு போக போறீங்க, அப்படிதானே? அப்ப திமுக எதிர்க்கிற எல்லாரும் ஒரே பக்கம் தான் நிக்கிறாங்க. சீமான் அவர்கள் பாமக, பாஜக, அதிமுக இந்த கட்சிகள் ஒரு அரித்மேட்டிக்கா அது ஒர்க் ஆகும்ல. அதெல்லாம் நீங்க அதுல அதிமுகவும் பிஜேபியும் தான் இருக்கிற கட்சிகள். வேற எல்லாம் பாமக ஓட்டு விழுக்காடு நிரூபிச்ச கட்சி. அவங்க 3 பேரும் சேர வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே சேர்ந்த கட்சிகள். சேர்ந்து என்ன வாங்கினாங்க சொல்லுங்க? சேர்ந்து என்ன வாங்கினாங்க? திமுக விழுக்காட்டை தாண்டிட்டாங்களா? இல்ல. சீமான் என்ன விழுக்காடு வாங்கினாரோ அதை வாங்குவார். இப்ப விஜய் வேற களத்துல தனியா நிக்கிறதுனால சீமானே வாங்கின வாக்கு வாங்குவாராங்கிறது சந்தேகம். விஜய் எவ்வளவு வாக்கு வாங்குவாருங்கிறது வாங்கினாதான் தெரியும். இப்படி இருக்கு களம். திரும்ப திரும்ப வந்துட்டாங்க திமுக கூட்டணிக்கு ஆபத்து, திமுக கூட்டணிக்கு ஆபத்து. எப்படி சார் ஆபத்து? திமுக கூட்டணிக்கு எதிர்க்கக்கூடியவர்கள் திமுக எதிர்ப்பு வாக்குகளை தானே வாங்குவாங்க. திமுக ஓட்டை எப்படி வாங்குவாங்க? திமுக கூட்டணி ஓட்டை எப்படி வாங்குவாங்க? விசிக ஓட்டை எப்படி தாவைக்க வாங்கும்? மனித மக்கள் கட்சி ஓட்டை எப்படி தாவைக்கா வாங்கும்? சாதாரண விஷயத்தை எனக்கு சொல்லுங்கன்னு கேக்குறேன். நீங்க கிளாரிட்டி கொடுங்க. தீவிரமா புதுசா ஒருத்தர் வராங்க அப்படின்றப்ப 2 கட்சிகளும் வேணாம் அப்படின்னு ஒரு ஆஸ்கிலேஷன்ல இருக்கிறவங்க இந்த பக்கம் போக மாட்டாங்கன்றதுக்கு என்ன கட்சிகளும் வேணாம்னா 2 கட்சிகள் வேணாங்கிற அரசியல் நீங்க பண்ணீங்களான்னு கேக்குறேன். அதான் தொடக்க புள்ளிக்கு வந்துட்டீங்களா? இப்ப திரும்ப 2 கட்சி வேணாம்னு நினைக்கக்கூடியவங்க தாவைக்காக்கு போவாங்க. நீங்க 2 கட்சியும் வேணாங்கிற அரசியல தாவைக்கா பண்ணிருக்கா? இந்த நிமிடம் வரைக்கும் பண்ணிருக்கா? தாவைக்கா தான் பதில் சொல்லணும். அப்போ தாவைக்கிட்ட போய் கேளுங்க. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் பொறுத்த வரைக்கும் இப்போ ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் ஓய்வூதிய திட்டம், இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் திமுக பெரிய சிக்கலா இருக்கும்னு நினைக்கிறீங்களா 2026 பொறுத்த வரைக்கும்? என்ன சிக்கல்னு சொல்லுங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நாள்தோறும் இருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாரு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கு. என்ன பிரச்சனை? தனிப்பட்ட தகராறுகள், குடும்ப வன்முறைகள், இப்படியான விஷயங்கள்லாம் நடக்குது. அவங்க ஒரு டேட்டா சொல்றாங்க. கடந்த ஆட்சி காலத்துல நடந்த விஷயங்களை விட நாங்க கட்டுப்படுத்தி இருக்கிறோம். நீங்க இன்னும் கடந்த ஆட்சி காலத்தில் நடந்ததை விட 2 மடங்கு தாண்டி போயிட்டது என்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தாதீங்க. நாங்க விழுக்காட்டை குறைச்சிருக்கிறோம். அதுபோல அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது போல எந்த பெரிய வன்முறைகளும், சமூக வன்முறைகளும், கலவரங்களும் நடக்கல. பெரிய துப்பாக்கி சூடு நடக்கல. அப்போ இந்த 4 ஆண்டுகள்ல ஒரே ஒரு இடத்துல துப்பாக்கி சூடு நடந்ததுன்னு சொல்லுங்க. மக்கள் மீது மக்களுடைய போராட்டம் துப்பாக்கி சூட்டின் மூலம் ஒடுக்கப்பட்டது. மிகப்பெரிய ஒரு தடியடியை நடத்தி மக்களை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான ஒரு இதுவும் நடக்கல. அப்போ சட்டம் ஒழுங்கு பொது அடிப்படையில் காக்கப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட வன்முறைகள் அதெல்லாம் முழுக்க துடை தெரியப்பட்ட ஒரு பூலோகத்தையே நம்ம பார்க்க முடியும். அப்படி உலகத்துல எங்கேயா இருக்கா? அதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையை தான் நம்ம அரசிட்ட கோர முடியும். அப்போ நடக்கும்போது நாங்களும் தான் பேசுறோம். கடைசியா நடந்த கொலை வரைக்கும் சட்டமன்றத்துல கவன ஈர்ப்பு கொடுத்து எதிர்கட்சி எப்படி பேசுறாங்களோ அதே தோணியில கூட்டணி கட்சி தான் பேசியிருக்கிறோம். அடையாளப்படுத்தாம இல்ல, பிரச்சனையை பேசாம இல்ல, கடந்து போய் இல்ல, அப்படி ஒண்ணு நடக்கலன்னு யாரும் சொல்லல. அப்ப நடக்கும்போது குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்களா, உடனடியாக அவங்க சட்டத்தின்படியில நிறுத்தப்படுகிறார்களாங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது நடக்குது. அப்போ அதுல என்ன மக்கள்கிட்ட என்ன கோபம் வந்துருச்சு? அதாவது கோபம் வர்றதுக்கான அடிப்படை வேணும்ல. இதுக்காக இந்த ஆட்சி வேணாம், சரி இந்த ஆட்சி வேணாம்னா துப்பாக்கி சூடு நடத்தின ஏடிஎம்கே ஆட்சி வேணுமா? இல்ல, நம்ம அவங்க சரியில்லைன்னு மக்கள் இவங்களை தேர்ந்தெடுத்து அதனாலதான் துப்பாக்கி சூடு நடக்கலங்கிறேன். அவங்க ஆட்சியில் நடந்துச்சு, இந்த ஆட்சியில் நடக்கல. 2023 இத்தனை கொலைகள் நடந்துச்சு, 2024 இவ்வளவு கொலைகள் கட்டுப்படுத்தி இருக்கோம் அப்படின்னு அந்த டேட்டாவை சொல்றது மூலியமா என்ன நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் என்ன சொல்ல வரும் மக்கள் கிட்ட? கடந்த காலத்தை விட நிலைமை சீரா இருக்குன்னு அவங்களுடைய புள்ளி விவரங்களோட சொல்றாங்க. அப்படிதானே சொல்லுவாங்க.
ஒரு ஒரு அரசு ஒப்பிட்டு தானே சொல்லும். ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்குமான ஒப்பீட்டை தான் சொல்லுவாங்க. ஒரு ஆட்சிக்கு இன்னொரு ஆட்சிக்குமான ஒப்பீட்டை தான் சொல்லுவாங்க. ம். பதில் அப்படிதான் சொல்லுவாங்க. காவல்துறை சுதந்திரமா செயல்படல, ஒரு கட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கான முழு சுதந்திரம் கொடுக்கப்படல அப்படின்னு எதிர்க்கட்சிகளோட விமர்சனம் இருக்கு. முழு சுதந்திரம் கொடுத்தா என்கவுண்டர் நடக்கும். அதுவும் தானே பரவாயில்லையா? நடக்குது. மோசமா நடக்கும். ம். இப்போ 1, 2 நடக்கிறதே நம்மளால ஏத்துக்க முடியல. நம்ம விமர்சிக்கிறோம், விமர்சிக்கிறோம். கேள்வி கேட்கிறோம். முழுக்க காவல்துறை கையில அதிகாரத்தை கொடுத்து என்ன வேணாலும் செய்யுங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? ம். விசாரணையிலேயே வந்து அவங்க வேலையை முடிச்சு விட்டுருவாங்க. அப்போ சட்டத்தின் ஆட்சியை தான் நம்ம கோரணும் எல்லா இடத்துலையும். ம், ம். நீதிமன்றம் தான் தண்டிக்கணும். காவல்துறை கையில எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டா அப்புறம் காவல்துறையை ஜட்ஜா மாறிடுவாங்க. பரவாயில்லையா? ம். இதெல்லாம் தவறான போக்காயிடும். அப்புறம் ம். நம்ம வந்து எல்லாத்துலயும் ஒரு சமநிலை நீடிக்கணும்னு நம்ம வந்து எப்பவும் போராடணும். அது அரசியல் கட்சிகளுடைய வேலை. ம், ம். எப்பவுமே காவல்துறையில நடக்கக்கூடிய அத்துமீறல்களை சுட்டி காட்டணும். ம். நமக்கு வந்து அரசாங்கத்துல தவறு நடந்தா சுட்டி காட்டணும். அதை திருத்துங்கன்னு சொல்லணும். அதை சரி பண்ணுங்கன்னு சொல்லணும். இதை ஒழுங்குபடுத்துங்கன்னு சொல்லணும். அது செய்யலைன்னா எதிர்த்து போராடணும். இதுதான் கூட்டணி கட்சியா இருந்து நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ம், ம். அப்போ But அந்த காவல்துறைக்கு அதிகாரத்தை கொடுங்கன்னா அது என்ன பேச்சு? இல்ல இப்ப இந்த போராட்டம் நீங்க வந்து ஒவ்வொரு மக்கள் பிரச்சனைகள் வரப்ப விசிக வந்து கூட்டணியில இருந்தாலும் எந்த ஒரு சமரசம் இன்றி நாங்க களத்துக்கு போறோம், போராட்டம் பண்றோம், அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. இதுவே அதிமுக ஆட்சியில இருக்காங்க அப்படின்னா இப்ப நம்ம எந்த வகையில ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறோமோ அதே மாதிரி தான் போராட்டத்தை முன்னெடுப்போமா? அது எப்படி வேற போராடும்? மாதிரி ஒரு வானத்துல இருந்து குதிச்சோமா? ம். இல்ல அதிமுக ஆட்சியில வானத்துல இருந்து குதிச்சோமா? என்ன செஞ்சோம்? இந்த திமுக கூட்டணியில போராட்டத்தை இருக்கிற வள்ளுவர் கோட்டத்துல அனுமதி கேட்போம், போராட்டத்துக்கு இடம் கொடுப்பாங்க, போராடுவோம். ம். சேப்பாக்கம் ஸ்டேடியம் முன்னாடி போராட்டத்துக்கு அனுமதி கேட்போம், கொடுத்தா போராடுவோம், கொடுக்கலன்னா மறியல் பண்ணி கைதாகும். எல்லா ஆட்சியிலும் நடக்கிறது தானங்க. ம். மக்களின் பிரச்சனைய ஒரு பாதிக்கப்பட்ட மக்களின் தரப்போடு அது சுருங்கி விடக்கூடாது. அது அரசின் காதுக்கு எட்டணும், வெகுமக்கள் கவனத்துக்கு அதை கொண்டு போகணுங்கிறது தான் ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலை, ரோல். அதுதான் ம், ம். அதிமுக ஆட்சி காலத்திலே அதுதான் செஞ்சோம், திமுக ஆட்சி காலத்திலே அதான் செய்யறோம். எந்த பிரச்சனையை கண்டுக்காம விட்டோன்னு சொல்லுங்க. அதிமுக ஆட்சி காலத்துல எடுத்துட்டு வந்து பேசுனீங்க, திமுக ஆட்சி காலத்துல விட்டுட்டீங்க, ஒன்னு சொல்லுங்க. இல்ல நான் அது மாதிரி ஒப்பீடத்துக்குள்ள போகல. பட் இருந்தாலும் இப்ப ரீசெண்டா ஒரு பத்திரிகையாளர் வீட்ல வந்து ஒரு மாதிரி ஒரு ஆமா. ஒரு அத்துமீறல் நடக்குது. ஆமா, உடனே இப்ப விசிக உடனே கண்டிச்சோம். கண்டிச்சிருக்கோம்ல. இப்ப இதுவே அதிமுக ரூலிங் பார்ட்டியா இருக்கிறப்ப பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இப்படி கண்டிச்சிருப்போம். கண்டிச்சதோட நிறுத்தி இருப்போமான்னு ஆமா, கேக்குறேன். கண்டிச்சு தான் செஞ்சிருப்போம். வேற என்ன பண்ணணும்? ம். ஒரு அரசியல் கட்சியுடைய வேலை அதுதானங்க. ம். அதிமுக ஆட்சியில நக்கீரன் கோபால் மீது தாக்குதல், எத்தனையோ பத்திரிகையாளர் மீது தாக்குதல். என்ன நாங்க பெரிய தமிழ்நாடு தழுவிய ஆர்ப்பாட்டமா நடத்தினோம் விசிகா? ம். என்ன பண்ணோம்? கண்டன அறிக்கை தான் வெளியிட்டோம். ம். எத்தனையோ முறை திருமுருகன் காந்தி கைது செய்யப்பட்டாரு, செய்யப்பட்டாரு. எத்தனையோ சமூக ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டாங்க. என்ன பண்ணோம்? அவங்களோட பக்கத்துல நின்னோம், அவங்களுக்காக பேசணும். அதுதான் ஒரு அரசியல் கட்சி அதான் செய்யும். அதுதான் செஞ்சிருக்கோம். பேசாமல் இருந்தா நீங்க கேட்கலாம். நாங்க தான் பேசியிருக்கோம், உடனடியாக ரியாக்ட் பண்ணியிருக்கோம். இது அருவருப்பு அப்படின்னு சொல்லி எங்க தலைவர் கண்டிச்சிருக்காரு. ம். நீங்க சவுக்கு சொன்ன சங்கர் பிரச்சனை விஷயத்துல. என்ன? என்ன அதனால வந்து எங்க வேலையை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க வேலை செய்யாதவங்கள்ட்ட போய் கேளுங்க. தீவோட்ட கருத்து கணிப்பு வந்திருக்கு. அதுல வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரணும் அப்படின்னு நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க. 2வது இடத்துல அதிமுகவை பின்னுக்கு தள்ளி விஜய் அவர்கள் 18% வந்து 18% மக்கள் வந்து விஜய் முதலமைச்சரா வரணும் அப்படின்னு விரும்பியிருக்காங்க. அன்டெஸ்டட் இன்ன வரைக்கும் எதுவும் ப்ரூவ் பண்ணல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இது களத்துல மக்கள் பிரதிபலிச்சதை விட வெளிப்பாடு தானே இந்த 18%. 18 விழுக்காடை வச்சு இத்தனை சீட்டுன்னு போய் அசம்பிளியில ஷேர் போட்டுடலாமா? இந்த 18 விழுக்காடை வச்சு என்ன செய்வீங்க? சி ஓட்டர் கொடுத்த 18 விழுக்காடை வச்சு அசம்பிளியில ஒரு 18 சீட் கொடுத்துருவோமா தாவேக்காக்கு? அல்லது ஃபீல்டுக்கு போய் ஜெயிச்சுட்டு வாங்கிட்டு வந்தால் தான் அசம்பிளியில் சீட் கிடைக்குமா? களத்துக்கு போய் ஜெயிச்சா தானே கிடைக்கும். அப்புறம் இதை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா சார் உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்துச்சு சார், ஏன் 28 இருக்கக்கூடாதா? 18 தானா? மேலேயும் வரலாமே. அவங்க களத்துக்கு போய் அரசியல் போயிருந்தா பண்ணலாம். அது 28 கூட தெரிஞ்சிருக்கும்ல, 38 கூட தெரிஞ்சிருக்கும்ல. விக்கிரவாண்டிலையோ மாநாடு நடத்தின விக்கிரவாண்டியில தேர்தல் வந்துச்சு இல்ல, பை எலெக்ஷன் வந்துச்சு. சந்திச்சிருக்கலாம்ல. ஈரோட்டில் நடந்துச்சு இல்ல, சந்திச்சிருக்கலாம்ல. எல்லா கட்சியும் பின்வாங்கிட்டாங்கல்ல. தாவேக்கா எல்லா கட்சிக்கும் மாற்று புதுசு. நாங்க அதிமுகலாம் என்ன அதிமுக, நாங்க தான் திமுக எதிரின்னு இப்ப வாய் பேசுது இல்ல. இந்த வாய் வந்து அன்னைக்கு அதிமுக களத்துல நிக்கல, கோட்டை விட்டு இருந்தாங்க. பாஜக களத்துல நிக்கல. திமுக வெர்சஸ் பாஜக கிடையாது, திமுக வெர்சஸ் அதிமுக கிடையாது, திமுக வெர்சஸ் டிவிகேன்னு சொல்லக்கூடிய வாய் அன்னைக்கு களத்துல யாரும் கிடையாது. நீங்க போயிருக்கலாம்ல. சீமான் தானே நின்னாரு ஈரோட்ல. அப்போ களத்தையே சந்திக்காம நீங்க பேசினா எப்படின்னு கேக்குறேன். திமுக வெர்சஸ் அதிமுகன்னு தான் இருக்கு களம். ரொம்பவே சானவாஸ் வந்து டிவிகேவை அண்டர் எஸ்டிமேட் பண்றாரா விஜய்? எங்களுக்கு என்ன சார், நாங்க ஏன் அண்டர் எஸ்டிமேட் பண்ண போறோம்? எங்களுக்கு என்ன அவங்க எதிர்கட்சியா அல்லது வந்து எதிரி கட்சியா? ஒன்றும் கிடையாது. அவங்கள வந்து நாங்க தோழமையா தான் பார்க்குறோம். ஒரு புதிய வரவு வாழ்த்து சொல்லியிருக்கோம். மாநாட்டுக்கு வாழ்த்து சொன்னார் எங்க தலைவர்.
அவங்க தான் எங்கள் தலைவரை கொச்சப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் தலைவர் வந்து அவருக்கு கட்டுப்பட்டிருக்காரு, இவருக்கு கட்டுப்பட்டிருக்காருன்னு சொல்லி தேவையில்லாமல் வார்த்தையை விடுறாங்களே தவிர, நாங்கள் வந்து அந்த கட்சியை அப்படி வெறுப்போட பார்க்கல, கால் போட பார்க்கல. ம். புதிய வரட்டும், களத்துக்கு போட்டும், அவங்களுடைய வலிமை என்னன்னு தெரியட்டும் இல்ல, தான் அவர் நாங்க சொல்றோம். களத்துக்கே இன்னும் வராதுக்கு முன்னாடி அவரை பார்த்து பயப்படுறோம். ஏன் பயப்படுறோம்? திமுக வந்து ஆரம்பத்துல இருந்தே குடைச்சல் கொடுக்குறாங்க. மாநாட்டுக்கு பிரச்சனை கொடுத்தாங்க, புத்தக வெளியீட்டு விழாவுக்கு பிரச்சனை கொடுத்தாங்க, என்ன பிரச்சனை? பொதுக்குழு புத்தக வெளியீட்டு விழா கூட்டத்துக்கு நடந்துச்சு, பிரச்சனை மாநாடு கொடுத்தாங்க. நடந்துச்சு, எல்லாம் நடந்துச்சே. எதுவுமே நடக்காம இல்லையா? என்ன பிரச்சனை கொடுத்தாங்க? புத்தக வெளியீட்டு விழாக்கு என்ன பிரச்சனை கொடுத்தாங்க? மாநாட்டுக்கு என்ன பிரச்சனை கொடுத்தாங்க? அவ்வளோ பெரிய மக்கள் கூடினாங்க, லட்சக்கணக்கான மக்களை திரட்டி மாநாடு நடத்தியிருக்காரு. என்ன பிரச்சனை கொடுத்தாங்க? விஜய் பின்னாடி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் திமுகவை பதட்டப்படுத்துது. அந்த திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் விஜய் பக்கம் போயிருவாங்கன்ற ஒரு பதட்டம் இருக்கா? அது ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ளதானங்க. ஒரு புதிதாக வரக்கூடிய ஒரு கட்சிக்கு ஒரு புதிய கூட்டம் போய் ஓட்டு போடும். ஓட்டு போட்டு பார்த்துட்டு இது தேருமா தேராதான்னு தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அவங்க நிலைப்பாடை மாற்றிக்குவாங்க. இது நம்ம வழக்கமாக பார்க்குறது. இதில் பதட்டப்படுறதுக்கு என்ன இருக்குது? விஜய்க்கு கொஞ்சம் ஃபேன்ஸ் அதிகம். நானும் விஜய் ஃபேன்ஸ் தான். ஆனால் விஜய்க்கு ஓட்டு போடுவேனா? ஓகே, தளபதி விஜய தமிழக வெற்றி தலைவராக மாற்றுவோம், தமிழக வெற்றி தலைவர் விஜயா மாற்றுவோம் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு. வாழ்த்துக்கள். அவர் மாற்றிட்டு தான் போவார் கட்டாயமா. நன்றி, வணக்கம்.